உடம்பு ரொம்ப குண்டாக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் மெலியறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. அவங்க உடம்புல உள்ள கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்துல போகையில உடம்புல உள்ள எல்லா சதைகளையும் தாகடிச்சு அதுகளை ஊத வச்சு பெருத்து போறதான் குண்டே ஒழிய வேற ரீசன் இல்ல. அதை போக்குறதுக்குன்னு ஒரு பிராணாயாமம் வச்சிருக்காங்க. அந்த பிராணாயாமத்துக்கு பேரு சீதாளி பிராணாயாமம். அது எப்படி செய்யணும்னா, நாக்க மடிச்சு இப்படி நான் மடிக்கிற மாதிரி மடிச்சு அந்த நாக்கு வழியா காத்த உள்ளே இருக்கணும், மூடிக்கிட்டு மூக்கு வெளியே விடணும். அதோட சயின்ஸ் என்னன்னா, நாக்க மடிச்சதுக்கு அப்புறம் நாக்கு வெளியே போன காற்றுல உள்ள கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் நம்ம வாயில உள்ள சலைவா ஆல்கலின் நேச்சருங்கிறதுனால நம்ம ஹைஸ்கூல் படிப்பையிலே சொல்லிட்டாங்க, தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் கார்பன் டை ஆக்சைடு மாற்றும்னு எழுதியிருக்காங்க. ஏன்னா அதுல கார்பன் டை ஆக்சைடு கரைஞ்சிடும். சுண்ணாம்பு நீரில் கார்பன் டை ஆக்சைடை கணிச்சிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அது கரைச்சிடும். அப்ப நீங்க நாக்கம் அடிச்சு உள்ளே இழுத்தீங்கன்னா இது வெளியே போற காற்றுல கார்பன் டை ஆக்சைடு அளவு முழுமையாக நிறுத்தப்பட்டு லங்ஸுக்கு போறதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரீ காற்று போகும். நம்மளே உள்ளே இருந்து வெளியே அனுப்ப வேண்டிய கார்பன் டை ஆக்சைடை வெளியிலிருந்து உள்ளே இழுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் சீதாளி பிராணாயாமம். அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அரை மணி நேரம் உடம்பு பாதி ஆயிரும். இதுக்காக நீங்க ஒவ்வொரு இடமா போய் உடம்பு மெல்லியறதுக்கு ஜூஸ் மாத்திரம் குடிக்கிறேன், கஞ்சியை குடிக்கிறேன், மாவு குடிக்கிறேன்னு புது புது கான்செப்டை உண்டாக்கிட்டு இருக்கோம். இப்படி சாப்பிடுவது தப்பான்னு கேட்டா, நீங்க எந்த உணவை சாப்பிட்டாலும், எந்த சத்துணவை சாப்பிட்டாலும், எந்த பழங்களை சாப்பிட்டாலும் அல்டிமேட்டா அதெல்லாம் செமிக்க வைக்கிறதுக்கு ரத்தத்துல பிராணவாயு வேணும். அதுக்கு பேர் தான் அசிமுலேஷன், அதுக்கு பேர் தான் ஜீரணிக்கிறது, அதுக்கு பேர் தான் நம்ம சொல்ற டைஜஷன். நம்ம சாப்பிட்டோன்னா டைஜஸ்ட் ஆயிடுறோம்னு நினைக்கிறேன். இல்ல, சாப்பிட்ட உணவுக்கு ரத்தத்துல ஆக்சிஜன் கிடைச்சா தான் அது டைஜஸ்ட் ஆகும். இல்லைன்னா அது யூரின்லயோ மோஷன்லயோ அன்டைஜஸ்டட் ஸ்டார்ச்சா வெளியேறத்தான் முடியும். ஒவ்வொரு நாள் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல இந்த பிராணவாயு தான் முழு வேலையும் பண்ணுது. அதை உடம்புல தேவையான அளவுக்கு அதிகமா வச்சிருக்க முடியும்னா அது பிராணாயாமமும் தான் செய்யுங்க. நான் கம்பல் பண்ணல. மனிதன் எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் வாழ்வது மாத்திரம் தான் பிராணாயாமம். மாத்துறதுக்குள்ள ஆற்றலும் நம்ம பதிவான எண்ணங்களை வெளியேற்றணும்ல, அதுக்கு பிராணாயாமம் பண்ணி புனிதப்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.